சபரிமலையின் அடிவாரத்தில் நின்றவுடன் பக்தர்கள் மனதில் ஒரு அதிசயமான உணர்வு எழுகிறது. 18 படிகள் சாதாரண படிகள் அல்ல. ஐயப்பனின் தரிசனத்துக்கு செல்லும் ஒவ்வொரு அடியும் ஒரு ஆன்மீக சோதனையை தாண்டும்படி. ஆனால் ஏன் இந்த 18 படிகள்? இதன் பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கிறது. பண்டைய காலத்தில் ஐயப்பன் மகிஷியை அழித்து உலகத்தில் அமைதியை ஏற்படுத்திய பின் அவன் தந்தையரான பாண்டாளம் மன்னர் அவனுக்காக சபரிமலையில் ஒரு தீட்சை நிலை கொண்டு கோவில் கட்டினார் ஐயப்பன். நான் அனைத்து உயிர்களுக்கும் கருணையாக இருப்பேன், ஆனால் அவர்கள் மனதை சுத்தம் செய்து வந்தால் மட்டுமே எனது அருளை பெறுவார்கள் என்று அறிவித்தார். ஆனால் ஐயப்பன் சொன்னது ஒன்றுதான். என் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவையான 18 எண்களின் சோதனையை தாண்டினால் அவர்கள் உண்மையான சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லும் நிலையை அடைவார்கள். அதற்காகவே இந்த 18 படிகள் உருவானது. முதல் 5 படிகள் மனிதனின் 5 இன்றியமையாத உணர்வுகளை குறிக்கிறது. கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தொடுதல். ஐயப்பன் கூறினார், இவையெல்லாம் நம்மை தவறான வழிக்கே இட்டுச் செல்லும். இவற்றை கட்டுப்படுத்தினால் தான் ஆன்மீக பாதையில் செல்வது சுலபம். அதனால் பக்தர்கள் அந்த 5 படிகளையும் ஏறும்போது தங்களின் ஆசைகள், கோபம், பொறாமை, ஆசை போன்றவற்றை மனதில் விட்டு விடுகிறார்கள். மறுபடியும் 8 படிகள். இவை அஷ்ட ராகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாசாரம், மோக்ஷா தடைகள், அவித்தியை, அறியாமை. ஐயப்பன் சொன்னார், இந்த 8 ராகங்கள் மனிதனை சரியான பாதையிலிருந்து தள்ளுகின்றன. அவற்றை போக்கினால்தான் உயர்ந்த நிலையை நீ அடைவாய். அந்த 8 படிகளை கடக்கும் போது பக்தர்கள் தங்களை ஒழுக்கமான மனிதனாக மாற்றிக்கொள்கிறார்கள். அடுத்த 3 படிகள் பிரபஞ்சத்தை இயக்கும் திரிகுணங்களை குறிக்கின்றன. சத்துவம், தூய்மை, ரஜஸ், ஆசை, செயல்திறன், தமஸ், சோம்பல், இருள். ஐயப்பன் உலகத்தை ஆளும் இந்த 3 இயல்புகளையும் புரிந்து கொண்டவனே வாழ்க்கையை வெல்ல முடியும் என்றார். அதனால் இந்த 3 படிகளை ஏறும்போது பக்தர்கள் சத்துவ குணம் மேலோங்க பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்போது மிக முக்கியமான 2 படிகள். அகங்காரம், ஆனந்தம். ஐயப்பன் கூறினார், என் சந்நிதிக்குள் வர விரும்புகிறவன் அகங்காரத்தை விட்டுவிட வேண்டும். பக்தர் அந்த படியை ஏறும்போது தனி மனித பெருமையை, அகந்தையை, நான் என்ற உணர்வை முழுமையாக ஒப்படைக்கிறார். கடைசி படி ஆனந்தம். இந்த படி இறுதியில் உள்ள ஆன்மீக மகிழ்ச்சியை குறிக்கும். இந்த படியை ஏறி சந்நிதியை தரிசிக்கும் அந்த நொடியில் பக்தர்கள் அனுபவிக்கும் அமைதி, அதுவே ஆனந்தம். ஒரு நாள் ஒரு சிறுவன் ஐயப்பனிடம் கேட்டான், சுவாமியே, ஏன் 18 படிகள்? வெறும் வழக்கமே அல்லவா? ஐயப்பன் சிரித்தார், இல்லை மகனே, இந்த படிகள் இல்லாமல் மனிதன் உயிரோடு இருந்தாலும் வாழ்க்கையின் சுவை உண்டு என்று சொல்ல முடியாது. அவர் தொடர்ந்து கூறினார், ஒவ்வொரு படியும் ஒரு பாவத்தையும் ஒரு மாசையும் கழுவும். பக்தன் இறுதி படியை ஏறும்போது அவன் மனம் எனது சந்நிதி போலவே தூய்மையானதாகும். இதை கேட்ட சிறுவன் தலைவணங்கி, சுவாமியே, இப்போது புரிகிறது. இந்த படிகளை ஏறுவது ஒரு யாத்திரை மட்டுமல்ல, பரிசுத்தமான மாற்றம் என பணிவுடன் கூறினான். ஒவ்வொரு படியும் மனித வாழ்க்கையையே ஒரு படியாக உயர்த்தும். ஆசையிலிருந்து துறவரம், கோரிக்கையிலிருந்து நன்றியுணர்வு, இருளிலிருந்து ஒளி. இதற்காகவே பக்தர்கள் இருமுடி கட்டி பூர்ண சரணாகதி கொண்டு அந்த 18 படிகளை ஏறும்போது சொல்லும் மந்திரம், சுவாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலையின் 18 படிகள் ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு ஆன்மீக பயணம். அதை ஏறி முடித்த பக்தரின் மனதில் எழும் உணர்வு, நான் சுத்தமாகிவிட்டேன், நான் ஐயப்பனின் கருணைக்குள் வந்துவிட்டேன்.